வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம பிரேம் டைம்ஸில் ஒரு இனிப்பான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோகனட் ஹல்வா செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கோகனட் ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் துருவியது 1, வெல்லம் 1 கப், நெய் 4 ஸ்பூன், முந்திரி 7, சாரப்பருப்பு 1 ஸ்பூன், தோசைப்பருப்பு 1 ஸ்பூன், ஏலக்காய் இடித்தது 4. இப்போது கோகனட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே வெல்லமும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காக வர வரையும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு அடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரியெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோடவே சாரப்பருப்பு தோசைப்பருப்பும் பொரிச்சிக்கலாம். இது ஹல்வாவில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். இப்போது ரெடியான ஹல்வாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான கோகனட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.